இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா மகாநதி சீரியல் உண்மையிலே இப்போ கொஞ்சம் நல்லா போக ஆரம்பிச்சிருச்சு. அதாவது இந்த கதையில் நம்ம மற்ற கதையோட கம்பேர் பண்ணும்போது அப்படியே பரபரப்பான ட்விஸ்ட் அப்படின்ற மாதிரிலாம் பெருசாக இருக்கிறது இல்லை. ஆனால் சிம்பிளாக லாஜிக்கலோட அதே சமயத்தில் ரசிக்கிற மாதிரி பெர்ஃபார்மன்ஸ், அதுவும் ஒரு முக்கியமான காரணம். ஒரு கதைக்கு எந்த அளவுக்கு ஒரு சீரியலுக்கு கதை முக்கியமோ அதே அளவுக்கு நடிக்கிறவங்கள நமக்கு ரசிக்கிறபடி இருக்கணும். நடிக்கிறவங்களே மட்டி மாதிரி நடித்தா நமக்கு அது ஒரு ஈடுபாடே வராதில்லை. இங்கே அப்படி கிடையாது. பார்த்திங்கன்னா விஜய் ஆகட்டும், இல்லை காவேரி ஆகட்டும், தாத்தாவாகட்டும், அதோட முக்கியமாக குமரன், கங்கா, நிவின் அப்படின்னு இவங்க எல்லாருமே ஒரு மாதிரி சூப்பராக நடிக்கிறாங்க. இந்த 6 கேரக்டர்ஸ் மெயினாகவே ரொம்ப நல்லா நடிக்கிறாங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். இன்றைக்கி எபிசோடில் எடுத்த உடனே இப்போ பார்த்திங்க அப்படின்னா தனியாக ஒரு கேபின் கொடுத்துட்றாங்க காவேரிக்கு. எதுக்கு தனி கேபின்? உங்கள் கேபின் ஒரு மூலையில் உட்காந்துருப்பானே அப்படின்னா அதெல்லாம் வேணாம், மூஞ்சி எங்கே வேணாலும் இப்போ எல்லா இடத்தையும் பார்க்க வேணாம் இங்கே வச்சுருக்கேன், உனக்கு எந்த வேலையும் இருக்காது, போர் அடிச்சு நீயே வீட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக கிளம்பி போயிடுறாரு அவர். இப்போ திடீர்னு ஒருத்தங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்பான்சர் கேட்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய நாங்கள் ஒரு ஈவெண்ட் நடத்துகிறோம், அந்த ஈவெண்ட்டுக்கு ஸ்பான்சர்ஸ்லாம் ஸ்பான்சர்ஷிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு விளம்பரம் கிடைக்கும் அப்படின்னு அவங்க கேட்க வந்தோன்னே அஜய் வேணும்னே பிளான் பண்ணி என்ன பண்ணுறாருன்னா மேனேஜரை கூப்பிட்டு அண்ணிட்டு அனுப்பிவிடுங்க அப்படின்ட்டாங்க. அவரோட பிளானே இதை வச்சு அண்ணனுக்கும் அன்னிக்கும் சண்டே உண்டு பண்ணுறதும். அவங்க எல்லாத்தையும் கடைசியில் யாருன்னு பார்த்தா அவங்க தான் கங்கா குமரன் கலந்துக்கிட்ட அந்த காம்படிஷனுடைய ஆர்கனைசர்ஸ். அவங்கள்ட்ட இப்போ அவங்க உங்களுக்கு விளம்பரம் கிடைக்கும், மீடியா வராங்க, 25 டிசைனர்ஸ் அண்ட் டெய்லர்ஸ்லாம் எங்களுக்கு ஃபேஷன் டிசைனிங் காம்படிஷன் வைக்கிறோம் அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் பேசிட்டு ஒரு எக்ஸிபிஷன் வைக்கிறோம் அப்படிங்கிறலாம் சொன்னவொடனே இவங்க எல்லாத்தையும் கேட்டுட்டு என்ன பண்ணுறாங்கன்னா காவேரி இது நல்லா தானே இருக்குது, நமக்கு விளம்பரம் கிடைக்குது, ஏன்னா நம்ம அப்பார்ட்மெண்ட்ஸ் விற்கிறோம், கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம தான் ஸ்பான்சர் பண்ணுறோன்னு சொல்லி நம்ம கம்பெனி பேர்லாம் சொல்லி அங்கே ஸ்டால்லாம் போட்டு பேனர்லாம் வச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு முடிவு பண்ணி அவங்க சரின்ட்டு ஒரு அமௌண்ட் எழுதி இந்த அமௌண்ட்டுக்கு செக் நீங்கள் கொடுத்துருங்க அப்படின்னு மேனேஜர்கிட்ட சொல்லிட்டாங்க. அவங்க என்ன நினச்சி பண்ணுறாங்கன்னா இது விஜய் ஓகே சொன்னார்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஏன் அப்படி நினச்சாங்க தான் நமக்கு ஒரு கேள்வி. ஏன்னா விஜய் இந்த வேலையும் கொடுக்க மாட்டேன்னு சொன்னார். இவங்க சந்தேகப்பட்டு கேட்டிருந்துருக்கலாம். இருந்தாலும் அவங்களுக்கு இது நல்ல விஷயம் தோணியிருக்கும், அவங்க பண்ணிட்டாங்க. அவங்க ஒரு தனக்குன்னு அறிவு இருக்க ஒரு பொண்ணு சும்மா எல்லாத்தையும் என்னங்க நீங்கள் கொடுக்காம நான் எடுத்துகிட்டு போக மாட்டேங்க காசை அப்படின்னு சொல்கிற ஆள் கிடையாது அவங்க. ஸோ இப்போ அந்த சமயத்தில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் அஜய் அந்த அமௌண்ட்டை பார்த்தா அது 5 லட்சம். உடனே என்ன பண்ணுறாரு, 5 லட்சம் நமக்கு லாஸ், 5 லட்சத்தை அண்ணி போக வச்சிட்டாங்க அப்படின்னு வேகமாக போய் விஜய்கிட்ட வத்தி வைக்கிறாங்க. உடனே என்னாச்சு அப்படின்னு கேட்டு இவர் உடனே வான்னு சொல்ல ஸ்பான்சர்ஷிப்பாக எதுக்கு அவங்கள்ட்ட கொடுத்து அவங்க பிஸ்னஸ்க்கும் நமக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னா இல்லை நமக்கு நம்ம புது கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது, அப்பார்ட்மெண்ட்ஸ் விற்க போகிறோம், அதுக்கு நமக்கு நல்ல ஒரு லாபம் வரும் அப்படின்னு இவங்க பேச அதெல்லாம் முடியாது, என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசை, இனிமேல் என்ன கேட்காம எதுவும் பண்ணாத, தேவையில்லாம் தாந்தோண்டித்தனமாக முடிவெடுத்து 5 லட்சம் போச்சு, என்ன உயிரை வாங்குற நீ அப்படின்னு திட்டிகிட்டே இருக்காரு. அதை அஜய் பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காரு. ஹா 2 பேத்துக்குள்ள சண்டையை ஊட்டி விட்டோம் அப்படின்னு அவர் நினச்சிட்டு இருக்காரு. இது நடந்து முடிஞ்சோடனே அவங்க தலையை தொங்க போட்டு போயிடுறாங்க காவேரி. இதுக்கு நடுவில் நிவின் குமரனை பார்க்க வந்திருக்காரு. குமரனை பார்க்க வந்துட்டு எப்படி காம்படிஷன்லாம் போகுது, என்ன டீ கடையாட்ட எப்போ பார்த்தா டீ குடிங்கிற இந்த வெயிலையும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு. சலீம் வேறு ஊருக்கு போயிட்டார் கொடைக்கானலுக்கு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கும் பொழுதே சரி ஓகே அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா நான் தச்சிட்டேன்ப்பா, ஒரு விஷயம் தச்சிருக்கேன் அப்படின்னு போய் குமரன் எடுத்து வர்றாரு. பார்த்தா ஒரு கோட், ஒரு சூட் மாதிரி வச்சுக்கோங்க, ரொம்ப அழகாக இருக்குது, செமையாக தைச்சிருக்காரு, பார்க்குறதுக்கு நல்ல ஒரு மெரூன் கலரில் ஒர்க்கெல்லாம் பண்ணியிருக்காரு வேறு. உடனே சூப்பராக இருக்கேண்ணே அப்படின்னா போட்டு பாடுறா நிவினே அப்படிங்கிறாரு. நான் என்ன போட்டு பார்க்குறேன், நீ போடுனே, நான் இதெல்லாம் போட்டுக்கிறடா, வேண்டாம் நான் போடுனேண்ணே, நீ போடுனேன், போட்டால் தானே நல்லாயிருக்கும், போடுனேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஷட்டர் பாதி க்ளோஸ் பண்ணிவிட்டு உள்ளே ட்ரெஸ் மாற்றிக்கிட்டு இருக்காரு அவர். இப்போ வெளில நிவின் வெயிட் பண்ணிருக்கும் போதே கரெக்டாக கங்கா வந்துடுறாங்க. எங்கே அவர் அப்படின்னா அண்ணன் கிளம்பிட்டு இருக்காரு வந்துடுவார் அப்படிங்கும் போதே பார்த்தா டபக்குன்னு ஷட்டரை திறக்கிறாரு. உள்ளே யார் தளபதி அப்படின்னு சொல்லிட்டு பாட்டெல்லாம் போட்டு அப்படியே வெளில வராரு. இவர் நிற்கும் பொழுதே பார்த்திங்க அப்படின்னா இப்படியே ரசிக்கிறாங்க கங்கா. சூப்பராக இருக்குண்ணே ஆளோ ஸ்மார்ட்டாக இறங்குறாரு. ஸ்மார்ட்டாக இறங்கினதுக்கப்புறமா அண்ணே நல்லா இருக்குண்ணே, இருண்ணே ஃபோட்டோ எடுப்போம் அப்படின்னு ஃபோட்டோ எடுத்தால் வேணாண்டாங்கிறாரு. நல்லா இருக்குண்ணே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோலாம் எடுக்கிறாங்க. எடுக்கும் பொழுது கங்கா ஒரு கவுன் தச்சிருக்காங்க, ஒரு பிங்க் கலர் கவுன், சூப்பராக அழகாக இந்த கழுத்தில் ஒர்க்லாம் வச்சு ஒரு கவுன் எடுத்து வராங்க. நீங்களும் இதை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரும் சொல்கிறார், குமரனும் சொல்கிறார், நீ போட்டு வா அப்படின்னா ஐயோ வேணாங்கிறாங்க இவங்க. சரி பிடிச்சிக்கோ ஃபோட்டோ எடுப்போம் அப்படின்னா அவங்கள பிடிச்சிட்டு ஃபோட்டோ எடுக்கிறாங்க. 2 பேரும் சேர்ந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அந்த கவுனை இவரை பிடிச்சிக்கோ சொல்லிட்டு வெக்கப்படுற மாதிரிலாம் போஸ்ட் கொடுத்து ஃபோட்டோ எடுக்கிறாரு. இது இப்படி தான் காம்படிஷனுக்கு ரெடி ஆகணும், அங்கே நீங்கள் அதை பற்றி கூச்சப்படாமல் தைரியமாக இது எங்கள் ட்ரெஸ்ன்னு சொல்லிட்டு வச்சு காமிக்கணும் அப்படின்னு அவர் சொல்லி ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காரு. ரசிச்சுட்டு இருக்காங்க 2 பேரும். நிவின் ரொம்ப அநியாயத்து நல்லவராக இருக்கார். எனக்கு பாதியில் சீரியல் பார்க்க ஆரம்பிச்சு அப்புறம் தான் பிற்கதையெல்லாம் எனக்கு தெரியும் வேறு. அதனால் எதுக்கு இந்த நிவினுக்கு ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு முதல்ல ஆரம்பத்தை புரியாமல் இருந்துச்சு. அப்புறம் பார்த்தா அவருடைய கேரக்டரும் சரி, குமரனோட கேரக்டரும் சரி, எல்லா கேரக்டரைசேஷனும் தனித்தனியாக ரொம்ப நல்லா இருக்குங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் இந்த கதையில். யாரையும் நம்ம டக்குன்னு வெறுக்கலாம் முடிகிற மாதிரி கேரக்டர்ஸ் கிடையாது. ஸோ இப்போ இது நடந்துகிட்டு இருக்கும் பொழுதே பார்த்திங்க அப்படின்னா அந்த பக்கம் காரில் வந்துகிட்டு இருக்கும் போதே என்னென்னா புது கன்ஸ்ட்ரக்ஷனில் ஒரு கிளைண்ட் என்ன சொல்கிறாங்களா, எனக்கு கிச்சன் பெருசாக வேணுங்கிறாங்களாம். கிச்சனெல்லாம் மாற்றி தர முடியாது, ஒரு ஆளுக்காலும் கிச்சனை மாற்ற முடியாது, ஆர்கிடெக்ட் கொடுத்த பிளான் படி தான் நாங்கள் வீடு கட்டுவோம் அப்படி இப்படின்னு கத்திட்டு கோவமாக வைக்கிறாரு விஜய். உங்களுக்கு இது பிபி இருக்கா, சீக்கிரம் கண்டிப்பாக வந்துருங்கிறாங்க காவேரி.
இப்போ ஒன்று சொல்கிறேன், நீங்கள் ஒரு வீடு வாங்குறீங்கன்னா அந்த வீட்டுக்கு எப்படி வேணும் என்ன வேணும்னு பார்த்து தானே வாங்குவீங்க. உங்களால் பல வீடு வாங்குற அளவுக்கு காசு இருக்குது, இருந்தாலும் நீங்கள் அப்படி தானே வாங்குவீங்க. ஒரு வீடு வாங்க தான் காசு இருக்குங்கிறவன் அவனுக்கு ஏற்ற மாதிரி வீடு இருக்குன்னு நினைக்க மாட்டானா அப்படின்னா ஏன், என்ன விஷயம் அப்படின்னா, அப்புறம் கிச்சன் நான் அந்த பிளானை பார்த்தேன், கிச்சன் குட்டியூன்னு இருக்குது. அதை வந்து கொஞ்சம் பெருசாக இருந்தால் தானே விருப்பப்பட்டதை சமைக்க முடியும், கொஞ்சம் நின்று சமைக்கலாம், அதானே அது வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னா, நீ என்ன ஆர்கிடெக்டாங்கிறார் இவர். உடனே லிவிங் ஸ்பேஸ் குறைஞ்சிரும் அப்படின்னா, லிவிங் ஸ்பேஸ்க்கு பதிலாக அந்த ஸ்டடி ரூம் இருக்குது, ஸ்டடி ரூமை தூக்கிட்டு கொஞ்சம் கிச்சனை பெருசாக்கி ஹாலையும் பெருசாக்கலாமே அப்படின்னா, நீ என்ன ஆர்கிடெக்ட் மாதிரி பேசாத அப்படின்ட்டு வேணா சத்தமாக பாட்டை வேற போட்டார். தலை வலிக்குது எனக்கு அப்படின்ட்டு. நான் சொல்கிறேன் இதுதான் கரெக்டு, கேவலமாக இருக்குது அந்த கிச்சன் பிளான், அதுக்கு பதிலாக இப்படி தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு அவங்க சொல்ல, கார்லேயும் உன் கூட போக வேண்டியது இருக்குது, ஆஃபீஸ்லேயும் உன் கூட போக வேண்டியது இருக்குது, வீட்லேயும் கூட போக வேண்டியது இருக்குது, எனக்கு எரிச்சலாக இருக்குது அப்படின்னா இறக்கி விட்டுருங்க அப்படிங்கிறாங்க. தாத்தாட்ட போய் சொல்கிறேன் அப்படின்னா, எத்தனை நாளைக்கு இந்த கொடுமையை தாங்கணுமோங்கிறார் அவர். 10 மாதம் தாங்கணும், ஒரு குழந்தை பெற மாதம் அப்படின்னா ஒரு டக்குன்னு திரும்பி பார்க்குறாரு. குழந்தை நமக்குன்னு சொல்லலைங்க, ஏங்க நீங்கள் வேறு எப்படி வந்து சிக்கியிருக்கேன், ஒரு 10 மாதம்னு ஜென்ரலாக சொன்னாங்க அப்படின்னு அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. இது நடந்துகிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் வந்து பார்த்தா, குமரன் இன்னைக்கு ஒரு பிளானை போட்டுருவோம் அப்படின்ட்டு ஒரு ரொமான்ஸ் பிளான் போட்டு, நேற்று எடுத்த அளவு கண்ணிலே எடுத்த அளவு பத்தல, இப்போ கையிலே அளவு எடுக்கணும், இன்ச் டேப்பை தூக்கிட்டு வந்து இவங்களுக்கு வந்து இந்த அளவு எடுத்துக்கிட்டு இருக்காரு. அவங்க ரசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே டீ கொடுக்குற பையன் டீயை கொடுத்துட்டு போயிடுறாரு. அப்புறம் ஒழுங்காக வேலையை பாருங்கள், வேலையை செய்யாத விட்டுட்டு இதையெல்லாம் சும்மா எப்போ பார்த்தாலும் ரொமான்ஸ் அப்படின்னு திட்டி விட்டுறாங்க இவங்க. அவரும் உடனே சிரிச்சுக்கிட்டே போயிட்டு அந்த வேலை செய்கிறதோட இன்றைக்கி எபிசோடு முடியுது. ஸோ இன்றைக்கி எபிசோடை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அந்த கதை இப்போ எப்படி போகுது அப்படிங்கிறத சொல்லுங்கள். கடைசியில் வந்து கரெக்டாக கங்காவும் குமரனும் கலந்துக்கிற ஃபங்க்ஷனுக்கு ஸ்பான்சராக இவங்களும் போக போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கூத்து வேறு இருக்குது. அதை பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். தேங்க்ஸ். இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து மகாநதி சீரியல்